திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலராக 16/7/2025 அறிவிக்கப்பட்டுள்ள புனித தேவசகாயம் விழாவான ஜனவரி 14ஆம் நாளுக்கு அடுத்து வரும் இந்த ஞாயிறை பொதுநிலையினர் ஞாயிறு என சிறப்பிக்க ஆயர் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தின் மைய சிந்தனை இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு என்பதாகும். இயேசுவின் பணியை போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என்று முப்பெரும் பணிகளாக திரு அவை உள்ளது. கிறிஸ்துவில் புது பிறப்பை அடைந்துள்ள நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவருமே இந்த முப்பெரும் பணிகளை ஆற்றும் அழைப்பை பெற்றுள்ளோம். இறைவனின் விருப்பமும் மனிதரில் நிறைவேறும் இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவும் பணிக்கான உன்னத அழைப்பு இது. புனித தேவசகாயம் நம்பிக்கை வாழ்வின் உச்சம் தொட்டவர். நம்பிக்கையை காப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். நம்மை போன்ற ஒரு சாதாரண பொதுநிலையினர் ஒருவரின் இத்தகைய மன உறுதியும் துணிவும் நமது நம்பிக்கை வாழ்வுக்கான முன்னுதாரணமாக நமக்கு திசை காட்டுகின்றன. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பதையே தனது பணி வாழ்வின் முதல் இலக்காக இயேசு அறிவித்தார் என்பதை லூக்கா 4:18 நாம் காண்கிறோம். இதனையே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தனது ஆணை மடலிலும், இப்போதைய திருத்தந்தை லியோ நான் உன்னை செய்கிறேன் என்ற தனது திருத்தூது அறிவுரை மடலிலும் அறிவுறுத்துகின்றார். துன்புறுவோர், நலிந்தோர், ஏழைகள் மீது அன்பே கடவுள் என்று திருத்தந்தை லியோ விளக்கம் கூறுவதுடன் நாம் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். அது அத்தனை எளிதான ஒன்று அல்ல. அத்தகைய நிலைப்பாடு எடுக்கும்போது புனித தேவசகாயம் தனது வாழ்வில் சந்தித்த எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அளிக்கும் திருமுழுக்கு பற்றி திருமுழுக்கு பேசுவதை பார்க்கிறோம். யோவானிடம் திருமுழுக்கு பெற்று தனது பணிவாழ்வை தொடங்கிய இயேசு எத்தகைய இன்னல்களை சந்தித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எளியோர் மீது கரிசனை கொண்ட பணி வாழ்வுக்கு பரிசாக இயேசு மிகவும் கொடுமையான சிலுவை சாவை எதிர்கொள்ள நேரிட்டது. இயேசுவின் பணியை முழுமையாக்கும் அழைப்பு பெற்றுள்ள நாம் நற்செய்தி அறிவிக்கவும் அதன் நீட்சியாக எளியோருக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் செயலாற்றும் கடமையை கொண்டுள்ளோம். அதற்கு புனித தேவசகாயம் கொண்டிருந்த வலுவான இறை நம்பிக்கையும் துணிவும் நமக்கு தேவை. அத்தகைய ஆன்மீக ஆற்றலை பெறுவதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். அருட்கரம் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடிவும் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆயிரம் ஓடமாயும் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை.
மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உங்கரம் தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ துணை இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடம் வந்த அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொங்கல் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு மீண்டுமாக நாம் இந்த ஆலயத்தில் ஒன்று சேர்ந்து வந்து நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதுமாக கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்த கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்த கடவுள் வருகின்ற நாட்களிலும் நம்மை இன்னும் அற்புதமாக வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் இந்த கல்வாரி பலியானது ஓஜே லாரன்ஸ் குடும்பத்தினரால் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நாமும் நன்றி உணர்வோடு இந்த கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். இந்த பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களை எண்ணி மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்கள் அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்று புலரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மக்கள் இனங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இஸ்ரவேலை ஏணியாக ஏற்படுத்த இருப்பதாக ஆண்டவர் கூறுகிறார். அதுபோல் துன்புறுவோருக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஒளியாக திகழ நம்பிக்கையாளர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஏற்படுத்தியுள்ளார். இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து செயல்படவும் இயேசுவின் சீடர்களாய் நம் பணியை தொடரவும் உறுதி கொண்டு இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தன் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ?
உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடவும் அனைவருக்கும் இறையருளும் அமைதியும் உரித்தாகட்டும் என்று புனித பவுல் கூறுகிறார். அத்துடன் இறை மக்களாக இருக்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். நாம் பெற்றுள்ள திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் முப்பெரும் பணிகளில் பங்கேற்கவும் எளியவர்களுக்காக வாழவும் நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உறுதியான உணர்வுடன் இந்த வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே குடிக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 1வது அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் யாரையாவது அறிமுகப்படுத்துகின்றோம், நம்முடைய சொந்தக்காரங்களை யாராச்சும் மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறோம், அவங்கள பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக சிறப்பான பண்புகளை சொல்லி அறிமுகப்படுத்துவோம். திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை பற்றி தெரிந்திருந்தது. அவருடைய உறவினர். இன்றைக்கு அவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் இயேசுவை குறித்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் அவரை குறித்து இதோ உலகின் அரசர் என்று அடையாளப்படுத்தி இருக்கலாம், அறிமுகப்படுத்தி இருக்கலாம். இவரு ஏராளமான அதிசயங்களை செய்ய போறாருன்னு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். இவர்தான் பல நோய்களிலிருந்து மக்களை குணமாக்க போகிறார், ஏன் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வார் என்று கூட அறிமுகப்படுத்தி இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகின்றார். ஏன்? அந்த கடவுளின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற வார்த்தையில் அப்படி என்ன இருக்குது? அன்புக்கினியவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தந்தை செக்கரியாவின் வழிமுறைப்படி வரக்கூடிய ஒரு குருவானவர். அந்த காலத்துல அந்த லேவி குலத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆணும் அந்த தந்தையின் வழிமரபில் அவர்களுக்கு குருத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த திருமுழுக்கு யோவான் எருசலேம் தேவாலயத்தில் அல்ல, பாலைவனத்திற்கு சென்று அவர் இறைவார்த்தை அறிவிக்கின்றார். ஆனாலும் அவர் ஒரு குரு. எனவே குருவுக்கு தெரியும் எது நல்ல ஆடு, எந்த ஆடை கொடுத்தால் கடவுள் விரும்புவார், எந்த ஆடை கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். காரணம், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எருசலேம் தேவாலயத்தில் ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டே இருந்தன. குருக்கள் பலி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு ஆடுகளை பலியாக கொடுத்தாலும் மக்களுடைய பாவம் தீரவில்லை, மக்களுடைய பாவம் கழுவப்படவில்லை. அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய செம்மறி, கடவுள்
இந்த உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் இவரை சார்ந்தது என்று அவர் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். அன்புக்குரியவர்களே, லேவியர் நூலிலே 16ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசே வழியாக இந்த மக்களுடைய பாவத்தை போக்குவதற்காக குருக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். 2 ஆடுகளை கொண்டு வர வேண்டும். ஒன்று போக்கு ஆடு, இன்னொன்று பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆடு. அந்த 2 ஆடுகளில் எது போக்கு ஆடு, எது பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆடு என்று துண்டு குலுக்கி போட்டு எடுப்பார்கள். போக்கு ஆடு அப்படின்னா என்ன? அந்த போக்கு ஆடு என்பது அந்த சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் மீது தெளித்துவிட்டு தலைமை குருவானவர் அந்த இரத்தத்தை எடுத்து தூயகத்திற்கு சென்று தூயகத்தின் மீது தெளித்து மக்கள் மீதும் தெளித்து கடவுள் அந்த மக்களோடு ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாய் மக்களாய் இருப்பீர்கள் என்பதை மீண்டுமாக உறுதிப்படுத்துவார். அந்த மக்களுடைய பாவங்களை கழுவி போக்கி அந்த மக்களை தூய்மைப்படுத்துவார். அதன் பின்பு ஆரோன் அந்த போக்கு ஆட்டின் மீது தன்னுடைய கைகளை வைத்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களின், இஸ்ரேல் மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் அந்த போக்கு ஆட்டின் மீது வைத்து அந்த போக்கு ஆட்டை ஒரு நபரை வைத்து அவரை அங்கிருந்து அந்த போக்கு ஆட்டை அங்கிருந்து பாலைவனத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். அந்த பாலைவனத்தில் அந்த போக்கு ஆடானது விட்டுவிடப்படும். எனவே பலி கொடுப்பதற்கு ஒரு ஆடு, ரத்தம் சிந்துவதற்கு ஒரு ஆடு, அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பாலைவனத்திற்கு செல்வதற்கு ஒரு ஆடு என்று 2 ஆடுகள் இருந்தன. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரே இந்த 2 தன்மைகளையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்துவிட்டு இவரே கடவுளுடைய அன்பார்ந்த மைந்தன் என்பதை ஆண்டவர் சொன்னதை கேட்டுவிட்டு அதன் பின்பு இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? பாலைவனத்துக்கு செல்லுகின்றார், தனிமையில் இருக்கின்றார். எனவே அந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து செல்லுகின்றார். எல்லா மக்களும் பாவம் செய்துவிட்டு அங்கே வந்து தங்களுடைய பாவங்களை கழுவினார்கள். எந்த இடத்திலே தங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவினார்களோ அங்கிருந்து இயேசு கிறிஸ்து அந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பாலைவனத்துக்கு செல்லுகின்றார் ஒரு போக்கு ஆடாக. அவர்தான் தன்னையே பலியாடாக மாற்றி தன்னை பலியாக்கி மக்களுடைய பாவங்களை தீர்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலில் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல்லுவார். கடவுள் சொல்லுவார், நீ மோரியா நிலப்பகுதிக்கு செல், அங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு மலையிலே, மலைக்குன்றிலே நீ இந்த உன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று அனுப்பிவிடுவார். அவ்வாறு செல்லுகின்ற போது அவர் மற்றவர்களை எல்லாம் அவர் அனுப்பிவிட்டு விட்டு அவர் தன்னுடைய மகன் மீது அந்த விறகு கட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு அந்த இடத்திற்கு பலி கொடுப்பதற்காக அழைத்து சொல்வார். அப்ப அவர் கேட்பார், அப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, பலியாடு எங்கப்பா அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவார், அதை கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுவார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பின் முன்னறிவிப்பாக அங்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு மலைக்கு சென்றார், அதே போல இவரும் சுமந்து கொண்டு செல்கின்றார். கடவுள் பார்த்து கொள்ளுவார். அவர் தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்காக எல்லாம் தயாராகி பலி கொடுக்க வேண்டிய நேரத்திலே அங்கே வானதூதர் வருகின்றார். வந்து நீ ஒன்றும் செய்யாதே, பையனை ஒன்றும் செய்யாதே. அந்த பையன் ஒரே மகன், வாக்களிக்கப்பட்ட மகன், பல ஆண்டுகளாக காத்து அவர் கிடைக்கப்பட்ட மகன். இயேசு கிறிஸ்துவும் பல நூற்றாண்டுகளாக வாக்களிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடவுளால் வாக்களிக்கப்பட்ட ஒரே மகன், தந்தையின் ஒரே மகன். அந்த மகனை பலி கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய தூதர் வந்து சொல்லுவார், அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அங்கே பார் என்று சொல்லிவிட்டு அங்கே முட்செடிகள் கிடையே அந்த மாட்டினுடைய கொம்பு அங்கே சிக்கி இருக்கும். அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மலையிலே பலியிடப்பட்ட போது தன்னுடைய தலையிலே அவர் முள்முடி அணிந்தவராக பலியிடப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். இன்று எந்த ஆட்டை குறித்து ஆபிரகாம் முன்மொழிந்தாரோ அதே ஆட்டை குறித்து இப்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார். இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் இவர்களை மீட்டெடுத்தது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகின்றது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். காரணம், இரத்தத்தில் தான் உயிர் உள்ளது. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு ஈடாக அவன் உயிரை கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த ஆடுகள் பலியிடப்பட்டன. இந்த மனிதனுடைய பாவத்திற்கு ஈடாக இந்த ஆடுகள் தங்களுடைய உயிரை கொடுத்தன. ஆனால் அவைகளால் பாவத்தை போக்க முடியவில்லை. இயேசு ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று தன்னை பலியாக்கி தந்தையாம் கடவுளுக்கு விருப்பமான பலியை கொடுத்து இந்த உலகத்தின் பாவங்கள் நம்ம எல்லாருடைய பாவங்களிலிருந்தும் அவர் நம்மை மீட்டெடுத்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த அற்புதமான செயல் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மீட்பை கொண்டு வந்தது. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம், இந்த மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகின்ற வேளையிலே கடவுள் சொல்லுவார், நீ ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டின் அந்த நிலையிலே நீ ஒரு அடையாளம் இட வேண்டும். அங்கே இரத்தம் துளி இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் அந்த இடத்தில் கடந்து செல்லுகின்ற போது யார் யாருடைய வீட்டின் நிலையிலே இரத்தம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கடந்து செல்வதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தேவைப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்பு பெறுவதற்கு அந்த இயேசுவின் இரத்தம் தேவைப்படுகிறது. மக்கள் எல்லோரும் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய அற்புதமான இடத்திற்கு கடந்து சென்றார்கள். நம்மையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்து தலைமுறை தலைமுறையாக நம்ம எல்லோரையும் அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். பலருடைய மீட்புக்கு ஈடாக. அன்புக்குரியவர்களே, அது புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தியது புதிய உடன்படிக்கை. எனவே அவர் சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் செய்யப்படுகின்ற புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். பழைய உடன்படிக்கை ஆட்டின் இரத்தம், புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாமும் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டக்கூடிய அந்த நம்முடைய பாவம் போக்குகின்ற பலியாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி பலியிலே பங்கெடுப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த கல்வாரி பலியிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பலியானது நினைவுறுத்தப்படுகின்றது. நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டியவர்கள். நாம் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். எனவே அத்தகைய வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ வேண்டும். பாவத்திலிருந்து நம்மை இயேசு ஏற்கனவே தூய்மைப்படுத்தி விட்டார். எனவே அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் பாவத்தை வெறுக்கின்றவர்களாக, கடவுளை நேசிக்கின்றவர்களாக, அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை தாங்குகின்றவர்களாக. பாவம் கடவுளுடைய சாயலிலிருந்து நம்மை விலக்கி வைத்தது. இப்பொழுது அவர் மீட்டெடுத்ததன் மூலமாக மீண்டுமாக கடவுளுடைய சாயல் நமக்கு வருகின்றது. எனவே பாவத்திலிருந்து நாம் விலகி ஒவ்வொரு நாளும் விலகி இந்த கல்வாரி பலியின் வழியாக ஆண்டவருக்கு நெருக்கமாகி ஆண்டவருடைய அந்த உண்மையான சாயலை பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மறையிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார்.
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, தந்தைக்குரிய அன்போடு ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்கின்றவர் நம் கடவுள், நம்மை மீட்டெடுக்கின்றவர். நம்முடைய தந்தையாம் கடவுளிடத்திலே இந்த உலகின் தேவைகள், திரு அவையின் தேவைகள், சமூகத்தின் தேவைகள், நம்முடைய பங்கின் குடும்பத்தின் எல்லாருடைய தேவைகளையும் நாம் இப்பொழுது மன்றாட்டுக்கள் வாயிலாக ஏறெடுப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரும் ஏழைகள் மீதான அக்கறை வழியாக உலகத்தை புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொதுநிலையினர் உருவாக்க பணியில் தம்மையே ஈடுபடுத்தி உழைக்கும் தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழு தலைவர் ஆயர் சகாயராஜ், செயலர் அருட்தந்தை மரிய மிக்கேல், செயற்குழு உறுப்பினர்கள், மறைமாவட்ட செயலர்கள் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று தமிழக திரு அவை பொதுநிலையினர் திரு அவையாக உருப்பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் திட்டங்களாலும் சட்டங்களாலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நல்வாழ்வுக்கு உதவிடவும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்காக உழைத்திடும் நல்ல தலைவர்களை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலராம் புனித தேவ சகாயத்திடம் விளங்கிய இறை நம்பிக்கை, பற்றுறுதி, துணிவு, சமத்துவ பண்பு ஆகியவை இயேசுவின் பணியை முழுமையாக்கும் எங்கள் இறையாட்சி பணியில் என்றென்றும் துணை நிற்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இறையாட்சி சமூகத்தை கட்டமைக்கும் புனித பணியை வளர்ந்து வரும் எங்கள் இளம் தலைமுறையினர் தளரா உள்ளத்துடன் நிறைவேற்றும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, கடவுளுடைய ஆட்டுக்குட்டியாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் என்கின்ற உண்மை எங்களுக்கு உணர்த்தியமைக்காக நன்றி. அத்தகைய மீட்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டிய பக்குவத்தை, ஞானத்தை எங்களுக்கு தந்திரலும். இதோ பல்வேறு தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கத்தோடு நாங்கள் இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொள்கின்றோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்த நீர் அவற்றை தக்க சமயத்தில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் விண்ணக நலன்களால் நிறைத்தருள்வீராக. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆமென். தெய்வ
தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எமக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பானவர்களே, இயேசுவினுடைய மீட்பின் செயல் ஏதோ இந்த பீடத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை நாம் நினைவு கூறுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்கள், பாவங்களிலிருந்து விலை கொடுத்து இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை அறிந்து அந்த மீட்பின் வலிமை, அந்த மீட்பின் வல்லமை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாக வாழ, அடிமைத்தனங்களிலிருந்து நாம் மீட்கப்பட நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய தேவைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த மீட்பின் வலிமையை உணர்ந்து வாழக்கூடிய ஞானத்தை எமக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை தன் திருக்கரத்தில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த அனைத்து புனிதருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே, என்றென்றும் உமதே. கடவுளை அப்பா என்று அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணர்வியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் போர் மேகங்கள் அகல வேண்டும். இந்திய தாய் திருநாட்டிலும் அமைதி நிலவ வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உள்ளங்களில் அமைதி நிலவ வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற கடவுளின் ஆட்டுக்குட்டி, செம்மறியின் திருவிருந்திலே கலந்து கொள்வதற்காக அழைப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வினை வழங்குவதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் வேளாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் நாட்டுக்குட்டியால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.